வெல்கம் டு ஆத்மா. பிறப்பு என்பது இந்த உலகில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற நியதி உண்டு. ஆனால் இறப்பு அப்படி அல்ல. இயற்கையான மரணம், நோயினாலான மரணம், விபத்தினாலான மரணம் என்று வரைமுறையில் இல்லாதது. ஆனால் கொலைக்கான மரணம் என்பது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. கொசுக்களை அடித்துக் கொள்வது போல சிசுக்களை அழிப்பது எந்த விதத்தில் நியாயம்? கழிவுகள் நிறைந்த அந்த சாக்கடையில் ஓர் இளம் உயிர் கொல்லப்பட்டிருக்கிறது. ஈவு இரக்கமின்றி ஏன் அந்த இளம் உயிர் கொல்லப்பட்டிருக்க வேண்டும்? தன் குழந்தையை காணாமல் ஏங்கி தவிக்கும் அஞ்சலிக்கு நிரஞ்சனா என்ன பதில் சொல்லப் போகிறாள் பார்ப்போம். ஆம்பளத்தோணை இல்லாம உன்னால ஒரு குழந்தை வளர்க்க முடியுமா? அதான் யாருக்கும் தெரியும் வெளில விட்டுட்டு வந்துட்டேன். அது தெரிஞ்சிட்டு நீ ஒன்றும் பண்ண போறது இல்லை. அது நேரம் செத்து போயிருக்கும். அக்கா நான் சொல்றது கேளுக்கா. நான் உன் நல்லதுக்காக தானே செஞ்சேன். அக்கா உனக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எவன் கூடயே படுத்து பிள்ளைய பத்திட்டு வந்தா யாருக்கா என்ன கல்யாணம் பண்ணிப்பா? ப்ளீஸ்க்கா என் நிலைமைய புரிஞ்சுக்கோக்கா. இவ்வளவு சுயநலவாதியாடி நீ. தயவு செஞ்சு முன்னாடி அக்கா நான் சொல்றது கேளுக்கா. அக்கா அக்கா புரிஞ்சுக்கோக்கா ப்ளீஸ்க்கா. அக்கா அக்கா குழந்தைங்களை சிரிக்க வச்சா அதுவும் சிரிக்கும், அழ வச்சா அதுவும் அழுவும். ஆனா ஈவு இரக்கமே இல்லாம உங்க சுயநலத்துக்காக சாகடிச்சா அது திரும்ப வந்து உங்களை எதுவும் செய்யாதுங்கிற தைரியத்துல தான் இதெல்லாம் செய்றீங்க. அதுக்குதான் உன் தங்கச்சிக்கு திருப்பி கொடுக்க வேண்டியதை கரெக்டா கொடுத்துட்டேன். உன் தங்கச்சி எப்படி செத்து போனான்னு தெரியுமா? தெரியும். விஷவை தாக்கி இறங்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. உன் தங்கச்சிய கொன்னது நான் தான். என்னம்மா சாப்பிட்டியா? இல்ல இல்ல. சரி ஒரு கிஸ் கூட. வாடா பேபி செல்லம், இன்னொன்னு கூடேண்டி. அவ்வளவுதான் தர முடியும். போனை வைக்கிறேன். சரி ஓகே, குட் நைட். என்னடி போன்ல முத்த மட்டும் தானா இல்ல அப்படி இப்படின்னு ஏதாவதா? எல்லாம் கேட்டாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி டோன்ட் டச்னு சொல்லிட்டேன். இந்த ஆம்பளைங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா அவ்வளவுதான். நான் கொஞ்சம் உஷாரு. எப்படி கல்யாணம்? அடுத்த மாசம் டி 4ஆம் தேதி. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்றதா இருக்குடி? ஹஸ்பண்ட் குழந்தைங்க ஜாலியான வாழ்க்கை தான். ஓ ஆமா, உங்க அக்காவுக்கு ஒரு குழந்தை தானே? ஆமா ஒரு குழந்தை தான். சரி, ஏய் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னடி ஐடியா? உங்க அக்கா மாதிரி ஒண்ணே கண்ணு கண்ணுனா இல்ல 7 8 ஏதாவது ஐடியா இருக்கா? சி போடி. என்னடி ஆபீஸ் கிளம்பல? சரி நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிடி.
என்னடி ஆச்சு? ஏன் இப்படி கத்துற? நிஷா நிஷா உள்ள யாரோ சாக்கடை தண்ணிக்குள்ள என்ன போட்டு முக்குறாங்கடி. யாரோ என் தலையை பிடிச்சி செவத்துல அடிக்கிறாங்கடி. தலையெல்லாம் ரத்தம், கையெல்லாம் ரத்தம். இங்க ஏதோ இருக்குடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. இங்க பாரு, இன்னும் 1 மாசம் பொறுத்துக்கொடி. அதுக்கப்புறம் புருஷன் கூட ஜாலியா குளிக்கலாம். உன்னை யாரும் பயமுடுத்த முடியாதுடி. ஏய் நான் பார்த்தேன்டி. என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் நடக்கிறது சகஜம்டி. என்னடி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம்டி. ஏய் யார் இது? கதவு தரங்க. ஏய் யார் இது? ஏய் விளையாடுறீங்க, கதவு தரங்க. ஏய் கதவு தரங்க ப்ளீஸ். ஏய் எனக்கு பயமா இருக்கு, கதவு தரங்க. தரங்க. யார் இது? ப்ளீஸ் கதவு தரங்க ப்ளீஸ். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய் யார் இது? வெளியிடாதீங்க, தயவு செய்து கதவு தரங்க ப்ளீஸ். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் கதவு சாத்துறீங்க? கதவு தரங்க. கேக்குதா? ப்ளீஸ் கதவு தரங்க. நிஷா, ஹே நிஷா விளையாடாத நிஷா. கதவு தர, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹே நிஷா. எனக்கு பயமா இருக்கு நிஷா.
அக்கா நிரஞ்சனா நிரஞ்சனா என்னாச்சு ஏன் அழுற அக்கா ஏய் என்ன ஆச்சு ஏன் அழற ஏதாவது பேசி என்னன்னு சொன்னா தானே தெரியும் நிரஞ்சனா சொல்லமா அக்கா பகைய திறந்து ஏதாவது சொல்லிடு என்ன ஆச்சுன்னு எங்க இருக்க ரூம்ல தாங்க இருக்கேன். ஏண்டி நீ இன்னும் ஊருக்கு போல அங்க என்ன பண்ணிட்டு இருக்க நாளைக்கு காலைல கிளம்பணும்க்கா. ஆனா இப்ப இங்க என்ன சுத்தி நடக்குது ஒண்ணுமே புரிய மாட்டேதுக்கா. நிரஞ்சனா ஏதாவது பிரச்சனையாடி ஆமாக்கா, என்னை யாரும் ஃபாலோ பண்ணி வந்து கொல்ற மாதிரி இருக்குக்கா. என்னடி சொல்ற யாரு தெரியலக்கா. நான் சீக்கிரம் செத்துருவேனோன்னு பயமா இருக்குக்கா. ஐயோ ஏய் என்னடி சொல்ற ஹலோ ஹலோ அக்கா நிரஞ்சனா அக்கா நிரஞ்சனாவின் மரணம் விபத்து தான் என எண்ணிக்கொண்டிருந்த அஞ்சலிக்கு பேரதிர்ச்சி. உயிரோடு இருக்கும் ஒரு குழந்தைக்காக அஞ்சலியின் தாய்ப்பாசம் துடிக்கிறது. இறந்துவிட்ட குழந்தையின் தாய்ப்பாசத்திற்காக அஞ்சலி துடிப்பாளா? கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில் தான் சாவு. தன் சாவுக்கு காரணமான நிரஞ்சனாவை தான் பட்ட கஷ்டங்களையும் துயரங்களையும் அனுபவிக்க வைத்து சாகடிக்க நினைக்கிறாள் ஆத்மாவான அபர்ணா. ஆனால் நிரஞ்சனாவிற்கு தன்னை சுற்றி நடக்கும் அமானுஷ்ய சம்பவங்கள் யாவும் பிரமையாகவே தோன்றுகிறது. அதிலிருந்து நிரஞ்சனா மீள்வாளா? பார்க்கலாம். ஹலோ என்ன ஸ்மெல் இது? ஸ்ப்ரே அடிச்சா இன்னும் அதிகமா வருது. என்னவா இருக்கும்?
உன் தங்கச்சிய கொன்னு அடுத்தது நீதான். வேண்டாம் விட்டு ப்ளீஸ். ஐயோ என்ன விட்டு ப்ளீஸ். உன்னை அழிக்கணும்னு நான் எப்பவும் அழிச்சிருப்பேன். நான் உன்னை வளர்க்கணும் தான் ஆசைப்பட்டேன். இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லை. நீ என்ன கொல்லல, ஆனா நீ என்ன கொன்னவள ஒண்ணுமே பண்ணலையே. உன் தங்கச்சி மேல உனக்கு இருக்கிற பாசம் என்கிட்ட உனக்கு இல்ல. உன்னை கொல்றது என்ன தப்பு? ப்ளீஸ். நீ இறந்ததுக்கு பிறகு நான் ரொம்ப நாள் உன்னை நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருந்தேன். கல்யாணமே வேண்டாம் தான் இருந்தேன். வீட்டுல தான் என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்க வச்சாங்க. உன்னை எப்பவும் நினைச்சிட்டு தான் இருக்கேன். அதனாலதான் என் குழந்தைக்கு உன் பேர் வச்சிருக்கேன். என் குழந்தை அந்த குழந்தை மட்டும் தான் சொல்றேன். நான் உனக்கு குழந்தை இல்லையா? ஐயோ, நீயும் என் குழந்தைதான். நீ போய் சொல்ற. எந்த அம்மாவும் பெத்த குழந்தையை பார்த்து பயப்பட மாட்டாங்க. உனக்கு உண்மையிலேயே என் மேல பாசம் இருந்திருந்தா என்ன பார்த்த உடனே கட்டி பிடிச்சு முட்டை கொடுத்துக்க மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை நிறைவேற்றுவியா? சொல்லு. நீ சத்தியம் பண்ணு. சத்தியம். இது வரைக்கும் அம்மா அப்பா சொன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுற. என் கூட வந்துரு. தன் கை குழந்தையை அந்த ஆத்மாவிடமிருந்து காப்பாற்றும் நோக்கமே மேலோங்கி இருக்கிறது அஞ்சலிக்கு. பாசத்திற்காக இயங்கும் அந்த பிஞ்சு ஆத்மா அம்மாவை தன்னுடன் அழைக்கிறது. என்ன செய்ய போகிறாள் அஞ்சலி? அம்மாவின் ஆசை தன் குழந்தையின் ஆசைகளை நிறைவேற்றுவதுதான். அஞ்சலி அந்த ஆத்மாவிடமிருந்து தப்பிப்பாளா? பார்க்கலாம். நீ சொல்றது உனக்கே சரியா இருக்கா? எனக்காக நீ இது கூட செய்ய மாட்டியா? ஐயோ, தயவு செஞ்சு என்னை விட்டு. என் குழந்தை அனாதை ஆயிடும். அப்ப நான் அனாதையா இருக்கனே. நான் அம்மா அப்பா இல்லாம தவிக்கிறேனே. அத பத்தி உனக்கு கவலை இல்லையா? எனக்கு என்ன பண்ண சொல்ற? நீ அம்மா என் கூட தான் இருக்கணும். வந்துரு. நீ நான் உன் கூட வந்துட்டேன். இந்த குழந்தை அனாதை ஆயிடும். இந்த அம்மா இல்லாம எவ்வளவு கஷ்டப்படும் உனக்கு தெரியாதா? கெஞ்சி கேக்குறேன், விட்டுடு ப்ளீஸ். சரி, அப்ப நான் இந்த வீட்ல உன் கூடயே இருக்கேன். நான் கேட்கறதெல்லாம் செய்யணும். நீ என்கிட்ட பொய்யான பாசத்தை காமிச்ச, நான் உன்னை எப்ப வேணாலும் கூட்டிட்டு போயிடுவேன். சரியா? அபர்ணாவின் பாசம் அஞ்சலியை மிரட்டுகிறது. அபர்ணாவின் பெரும் கோபம் அஞ்சலியை மிரளச் செய்கிறது. அன்று தான் பெறவிருக்கும் மகளை எண்ணி மகிழ்ந்தவள் இன்று அதே குழந்தையை ஆத்மாவாக பார்க்க பயம் கொள்கிறாள்.
மனிதனால் ஆத்மாவை புரிந்து கொள்ள இயலுமா அல்லது ஆத்மாவால் மனிதனை புரிந்து கொள்ள இயலுமா? இவ்விரண்டில் எது நடந்தாலும் அஞ்சலியும் கைக்குழந்தையும் தப்பிப் பிழைக்க வாய்ப்புண்டு. இது நடக்காமல் போகவும் சாத்தியமுண்டு. அஞ்சலி தன் உயிரையும் தன் கைக்குழந்தையின் உயிரையும் இந்த ஆத்மாவிடமிருந்து எவ்வாறு காப்பாற்றிக் கொள்ளப் போகிறாள்? நாளை பார்க்கலாம். இது ஆத்மா.